12 ராசிகளில் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4வது ராசி கடகராசி. இந்த கடகராசி நேயர்களுக்கு மார்கழி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? சிறப்புகள் நிறைய, எல்லா மதமும் சரியாக தான் இருக்கும். கிரக அமைப்புகள் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் சந்திர பகவான் திக்பலத்தில் பிறக்குது. எண்ணங்கள் சீராக செயல்பட போகுது ஜாதகருக்கு. தேவையில்லாத குடும்ப விஷயமா இருக்கட்டும், நட்பு விஷயமா, நம்மளுக்கு சம்மந்தமே இருக்காது, அங்கே போய் தன்னோட ஆதிக்கத்தை காட்டுறது, தேவையில்லாமல் மூக்கை உடைச்சிட்டு என்கிட்ட சொல்லாமல் ஏன் செஞ்ச, இந்த மாதிரி உரிமை எடுத்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். அவங்கவுங்களுக்கு அவங்களோட வாழ்க்கைகளை சிறப்பாக வாழ தெரியும். ஆனால் நம்மளுடைய தேவையில்லாத திணிப்புகள், நம்ம நல்லது சொல்கிறதுக்கு தாங்க போகிறோம், தப்பு சொல்கிறது. ஏன்னா சந்திரன் ராசிநாதனாக இருக்கிறதுனால எமோஷ்னல், தாய்ப்பாசம் இயற்கையாகவே இருக்கும், மனசுலேயும் சரி உடம்புலையும் சரி. அப்போ என்ன செய்யலாம், சில இடங்களில் ஒதுங்கி இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, ஜாதகரை முதல்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகருக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிறது சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மரியாதை குறைவு ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல, அதோட வேல்யூவையே குறைச்சி பேசிடுவாங்க. அப்போது உங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே ஏன்னா இந்த சந்திரனை ராசியாக கொண்டவங்க பார்த்தீங்கன்னா, ஓகே செஞ்சிடலாம், நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட்லேயே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணும், எப்படி பண்ணி தரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு வேலையை எடுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மரியாதையும் கூடும். ஸோ பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது வருமானங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சில வருமானங்கள் கடனை கொடுத்தாலும் சில வருமானங்கள் திருப்திகரத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. ஆனால் பழைய கடன் பாக்கிகளை திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் மேலோங்கக்கூடிய மாதமாகும். எண்ணம் மேலோங்கன்னா அவங்க கேட்டுற போகிறாங்க கொடுங்கன்ட்டு. ஸோ ஏன்னா 2ஆம் அதிபதி 6ல் இருக்குது. வருமானம் ஒரு கடன் நிவர்த்தியையோ இல்லை ஒரு லோன் நிவர்த்தியையோ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அதை கரெக்டாக செஞ்சிடுறது சிறப்பை ஏற்படுத்தி தரவங்க. இன்னமும் சிலருடைய விஷயங்களை மூக்க நுழைச்சிட்டு உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் சார்ந்த விஷயத்தில் சைலண்ட்டாக ஈகோனஸ் ஏன் இப்போ ஈகோனஸை பேசிகிட்டு இருக்கோம். சனி திரிகோணமாக சந்திரனை பார்க்குது உங்கள் ராசியில். சனி சந்திரன் சொல்லும்போது புணர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈகோனஸும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையே இல்லாத ஈகோனஸ். அது ஏதாவது நீங்கள் ஈகோனஸாக இருக்கிறதுனால ஒரு வேல்யூ இருக்கானா, வேல்யூகளை ஒதுக்கி வச்சுடுவாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கருத்து பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவாய்ட் பண்ணுங்கள். என்னென்ன பாக்கிகள் இருக்கோ முடிங்க, என்னென்ன பாக்கிகள் வர வேண்டியது இருக்கோ அதையும் முயற்சி பண்ணி பெறத்துக்கான விஷயங்களை எடுங்க. முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக 45% சிறப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. மீதி 55% நிதானத்தை ஹேண்டில் பண்ணணுங்க. சரி, அடுத்து முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. சகோதர சகோதரிகள் வழியில் ஆதரவுகள் கிடைக்க போகுது. சப்போர்ட்டுக்கு உங்களோட இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் இல்லை குலதெய்வமாக இருக்கட்டும் நிற்கக்கூடிய ஒரு காட்சியை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. ஸோ 4ஆம் பாவம் சொல்லக்கூடிய இடத்துல ராசிநாதன் திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்குது. ஒரு வீடு லோனாக இருக்கட்டும் இல்லை வீடு சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக இடம் மாறக்கூடிய யோகத்தை நான் இந்த மாதம் முயற்சி பண்ணலாமா, மார்கழி மாதம் வீடு மாற்றக்கூடாதே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. கடகராசிக்கு 6ஆம் பாவம் வெற்றியை தரக்கூடிய பாவம். நோயை தூக்கி கடாசுங்க, கடனை தூக்கி கடாசுங்க. இன்றைக்கி உங்களுடைய பணம் சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி 6ல் உட்கார்ந்துருக்காரு. அப்போ என்னங்க, பணம் சார்ந்த விஷயத்துக்காக நான் இடமாற்றம் செய்யலாமா, வெற்றியை தரும். குடும்ப சார்ந்த விஷயத்துக்காக நம்ம இடமாற்றம் செய்யலாமா, சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கோங்க. அடுத்து பிள்ளைகள் வழியில், பிள்ளைகளுடைய வளர்ப்பில் நிச்சயமாக நிதானம் கண்டிப்பாக தேவை. கோபமாக இருந்தாலும் சரி, அதிக மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அளவாக காட்டுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயே மூத்த குழந்தை அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கின் அலர்ஜின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும். பேய்னா நம்மளோட குலதெய்வம் தான். அப்போ என்ன செய்யணுங்க, நோயையும் போய் பார்க்கணும் மருத்துவர்கிட்ட, குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு அந்த விபூதி எடுத்து பூசி விடுங்க. நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் சொல்லும்போது 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய். தொழில் கடன், கல்வி கடன், இந்த 2 கடனில் அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பீங்க.
இல்லை புதுசாக உருவாக கொடுக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு கொடுக்க போகுது. ஸோ கடன் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால சுய ஜாதகத்தில் குரு கேது சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த கடன் விஸ்வரூபமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லைங்க, சுய ஜாதகத்தில் இந்த சேர்க்கை இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவசியம் ஏற்பட்டால் அதை தொடர்றது சிறப்பாக இருக்கும். இல்லையா, தொழிலுக்காக இருந்தாலும் சரி, கல்விக்காக இருந்தாலும் நிதானமாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறது. கடன் சொல்கிற விஷயத்த அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வட்டிக்கு வாங்கிறது, அதிக வட்டிக்கு விடுறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கர்ம புள்ளியாக வந்து நிற்கும். ஏன்னா 2ல் ராகு பார்க்குதுங்க. வட்டிக்கு விட்டால் காசு வரும் அப்படி ஒரு மாதம் வருமா, 2 மாதம் வருமா, மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் அந்த வட்டிக்கு விடக்கூடிய காசு மூலியமாக சில பாவங்களையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிதானத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். சரிங்க. ஏன்னா இப்போ இந்த கர்மக்காரகன் உங்கள் ராசியை பார்க்குறனால தான் இவ்வளோ விஷயம். போன மாதம் நம்ம இதெல்லாம் சொல்லலையே. போன வருஷம் சனி வக்கரமாக இருந்தார், நம்ம அந்த விஷயத்தை எதுவுமே பேசலை. இந்த வருஷம் சனி வந்து பார்க்குறாரு. சனி வந்து அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போயிட்டாருன்னா உங்களோட ராசியில் யாருக்காவது சனி தசை சனி புத்தி இருக்குது, குரு தசை சனி புத்தி இருக்குது, செவ்வாய் தசை சனி புத்தி இருக்குது அப்படின்னா பின்ன போகிறாருன்னு அர்த்தம். அதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, அடுத்தது தந்தை வர்க்கத்தோட மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க போது அஷ்டமத்தில் ராகு இருக்குது. தேவையில்லாத பஞ்சாயத்துக்களை உருவாக்காமல் இருக்கிறது சிறப்பாக இருக்குது. அந்த இடத்துக்கு போட்டால் பிரச்சனை ஏற்படுமா, போகாதீங்க. ஏன்னா 8ல் ராகு. ஏன் இப்போ சொல்லிட்டு இருக்கோன்னா ராகு சதயத்துக்குள்ளே வந்துட்டார். தேவையில்லாத பஞ்சாயத்துக்கள் உருவாக்கி விட்டுரும். உருவாக்கிட்டு சுற்றி அது கை காட்டும் போது உங்கள் மேலே தான் வரும், இவர்னால தான் இந்த பஞ்சாயத்து வந்துச்சுன்னு. அதுதான் இந்த விஷயம். ராகுவோட விஷயம் என்னென்னா பாம்பு மாதிரி சுற்றி கழுத்தை நெரிக்கிறது. அதுதான். ஸோ அந்த இடத்துல பஞ்சாயத்து நடக்கும், அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குன்னா எவ்வளோ தூரம் ஒதுங்கிக்க முடியுமோ அதை ஒதுங்கிக்கிறது சிறப்பாக இருக்கும். சரி, 9ஆம் இடத்துல சனி பகவான், பித்ருஸ்தானத்தில் சனி பகவான், 8ஆம் அதிபதி சனி பகவானில் உட்காந்து, அதே போல் 7ஆம் அதிபதி 9ல் உட்காந்துருக்காரு. 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க, வரன் பார்த்துட்ருக்கோங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தகவலை இந்த சனி மூலியமாக வெற்றியை ஏற்படுத்தி தரப்போது. திருமண பேச்சுவார்த்தைகளை இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது. மார்கழி மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே முயற்சிகள் செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணிக்கிறீங்களோ சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஏன்னா ஜாதகத்தில் வந்து இப்போ குருபலம் இருக்குது அப்படின்னு, கடகத்துக்கு வந்து குருபலம் வந்துங்க, குரு வந்து 12ஆம் இடத்துல இருக்காருங்க. முன்ஜென்ம கர்மாவை வந்து படிச்சுட்டு இருக்காரு. எதெல்லாம் கர்மாக்கள் இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குரு வழிபாடுகள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழிலில் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது, தொழிலில் வெற்றிகள். 10,000 வர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக 8,500 வந்துடும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மாதம் அது வரதே பெரிய விஷயம். அதையும் எடுத்து சிக்கனமாக செலவு பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபங்கள் மூலியமாக மகிழ்ச்சிகள் நிறைய இருந்தாலும் நிறைய தான தர்மங்கள் செய்வது சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அர்த்தநாரீஸ்வரருடைய ஆலயத்துக்கு போயிட்டு நல்ல ஒரு அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி மகிழ்ச்சியாக கண் குளிர அந்த இறைவனை பார்த்து வழிபாடு செய்கிறது நிறைய இந்த சனி ராகு இந்த சூரியன் இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோட வீரியத்தை குறைச்சிக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வண்ணம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிவப்பு. வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண் 1ஆம் எண். நன்றி.